மக்கள் அனைவருக்கும் வணக்கம். யாகாவரையினும் நாகாக்க காவக்கால் சோகப்பர் சொல்லிலக்கப்பட்டு. இது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா, நாம் எதை வேண்டுமானாலும் காக்க தவறினாலும் நாவை நிச்சயமாக காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்படி அந்த நாவை நாம் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் பெரும் சொல்லிற்கு ஆளாகுவோம். அதேபோல் பெரிய சிக்கலுக்கு ஆளாகுவோம் என்பதுதான் இதற்கு பொருள். இதற்கு உதாரணமாக தான் இன்று நடக்கக்கூடிய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பொதுக்கூட்டத்தில், விவசாயிகளுடைய பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா, காவிரி நதிநீர் பற்றி அவர் பேசிக்கொண்டே வருகிறார். அந்த இடத்தில் ஒரு சில வார்த்தைகள், அதாவது அவர் ரீஷா என்ற பெயரை பயன்படுத்தவில்லை. கூட்டத்தில் இருக்கிறவர்கள் கத்துகிறார்கள், நான் பேசுவது உண்மையான என்ன நடந்ததோ அதை பேசுகிறேன் சொல்கிறார்கள். அதற்கு அவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார், ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். அந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா அது டபுள் மீனிங் ஆகிவிட்டது, அதன்னு சொல்லுவோம் பொதுவாக. அதுபோல் ஆகிவிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அதாவது தஞ்சை மாவட்டத்தில் தாவக நிர்வாகிகள் அவர் மீது புகார் அளித்து, அந்த புகாரின் பேரில் நள்ளிரவே வழக்கு பதிவு செய்து, காலையிலே பார்த்தீங்கன்னா காவல்துறை அவர் வீட்டுக்கு வந்து அவரை கைது செய்து இங்கிருந்து தஞ்சைக்கு கொண்டு செல்கிறார்கள். அதற்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடாது, நீங்கள் விசாரித்து விசாரணை பின்பு அவரை விடுவிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதேபோல் அரசு தரப்பு வழக்கறிஞரும் அதை தான் சொல்கிறார். என்னவென்றால், நாங்கள் அவரை சிறையில் அடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை, விசாரிப்பதற்கு மட்டும்தான் அழைத்துச் செல்கிறோம் என்று. அந்த விசாரிப்பதற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பிரிவில் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்காரு, பெண் வன்கொடுமைன்னு சொல்லிட்டு. ஆனால் பெண்ணை தவறாக பேசினாரோ, அதாவது பெண்ணின் பேரை சொல்லி தவறாக பேசினாலோ அது குற்றமே. அது எந்த காரணத்தை கொண்டும் அதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது, நியாயப்படுத்தவும் கூடாது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரியான நடவடிக்கையா, இதற்கு இத்தனை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பேசினதே முதல்ல 90% மக்களுக்கு சுத்தமாகவே புரியல. அவர் என்ன பேசினாரு, என்ன சொன்னாருன்ட்டு. த்ரிஷாவை கடுமையாக பேசிவிட்டார், அதாவது பெண்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டார், பெண்களை அவமானப்படுத்தி பேசிவிட்டார், பெண்மைக்கு எதிராக பேசிவிட்டார் என்றுதான் ஆங்காங்கே குரல்கள் எழும்புகிறது, தாவைக்காவின் குரல்கள். ஆனால் அவர் என்ன பேசினார் என்பதனை, எதை பற்றி பேசினார், என்ன பேசினார் என்பதனை விரிவாக யாருமே சொல்லவில்லை. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும் பொழுதும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்கிறார். யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் விடமாட்டோம், சரியானதுதான், நீங்கள் பேசுவது சரிதான். அதே போல யாராக இருந்தாலும் சரிங்களா, இப்போ தாவக நிர்வாகிகளே நிறைய பேர் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுகிறார்கள், நிறைய பேர் மீது வழக்கு உள்ளது. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மக்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறார்கள். அதே போல கட்சி சார்ந்தவர்களும் நிறைய பேர் பேசியதற்கு இது போல் என்றால், பாலியல் வன்கொடுமைகள் செய்பவர்கள் மீது சரியான நடவடிக்கை இல்லை என்பதனை இதன் மூலியமாக தெரிவிக்கிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த கைது நடவடிக்கை, இப்படிப்பட்ட கைது நடவடிக்கை தேவையா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். காரணம், அவர் என்ன பேசினார், என்ன தவறான வார்த்தைகள் பேசினார், இதை முன்னிறுத்தி தான் இந்த கைது நடவடிக்கையே. அப்படி இந்த கைது நடவடிக்கை எடுக்கும் பொழுது சரியான, இப்போ உயர்நீதிமன்றம் கூட போச்சு, சரியான ஒரு ப்ரூஃப் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை ரிஜெக்ட் செய்திருவாங்க. அதுபோல தான் இது போன்ற ஒரு சம்பவமும் இன்று நடந்திருக்கிறது. அதேபோல் திருக்குறள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த திருக்குறள் வாக்கியத்துக்கு கூட எல்லாருமே பொதுவாக மேடை பேசும் பொழுதும், யாரை குறித்து பேசும் பொழுதும் நாகரிகத்தோடு பேச வேண்டியதுதான் அரசியல்வாதிகளுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கிறது. ஆனால் அது சரியாக எல்லோருமே செய்யணும். இப்போ நான் மட்டும் பேசிட்டா போதாது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுமே பிறரை விமர்சிக்கும் பொழுது தரைக்குறைவாக விமர்சனம் செய்யாதீர்கள். அதே போல் பெண்களை பற்றி இழிவாக பேசாதீர்கள். பெண்களை மட்டும் சொல்ல, எல்லாரையும் பற்றியும் இழிவாக பேசாதீர்கள். நாகரிகத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இதுவே நம்மளால் ஒரு சரியான முறையில் செய்ய முடியவில்லை என்றால், நாம் ஒரு மிகப்பெரிய, அதாவது தமிழக மக்களை கட்டி காக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். எல்லோத்தையும் பார்த்து பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு அரசியல் தலைவருடைய கடமையாக ஆகும். அதே திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்று விலகி போனவர்கள் கூட இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நிறைய வார்த்தைகள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக பேசுகிறார்கள், ஏன் பேசுகிறார்கள், அதனுடைய அர்த்தம் என்ன என்பது பார்த்தீங்கன்னா நன்றாகவே புரியும். வருகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கட்சி, எதிர்கட்சியோட தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய நலனுக்காக மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்ய போகிறீர்கள், மக்களுக்கு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்கள், அது எப்போது நிறைவேற்றுவீர்கள், இதை பற்றி விவாதம் செய்ய வேண்டும், இதை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல். அதை விட்டுவிட்டு அரசியலே டோட்டலாக மாற்றி ஒருவர் மீது பழி போடுவது, கைது நடவடிக்கை செய்வது, எல்லாமே இப்படி தான் போயிட்டு இருக்குது. இந்த கட்சியிலிருந்து எல்லாத்தையும் தாவைக்காக மாற்ற வேண்டியது, மாற்று கட்சியினர் தாவைக்காக மாற்ற வேண்டியது, இப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், மக்கள் நலனுக்காக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்றப் போகிறீர்கள் என்பதனை தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலாகும். இதை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரியாக செய்தால் நிச்சயம் மக்கள் வரவேற்பார்கள்.
இப்பொழுது பார்த்தீங்கன்னா, இது போன்ற விஷயங்கள் வந்து மக்கள் மனதில் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை தான் பார்க்கிறார்கள். ஏனென்றால், எல்லா விஷயத்தையும் விட்டுவிட்டு, இப்பொழுது அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு தாவேக்கா செயல்படுகிறதா? அப்படின்ற மாரி தான் போயின்ட்டு இருக்குது. நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு. இப்ப இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நீங்க பட்ஜெட் தாக்கல் செய்ய போறீங்க. தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது. அப்படி பட்ஜெட் தாக்கல் செய்யும்பொழுது, அது எதிராக சரியில்லை என்றால், சரியானது என்றால் ஓகே. சரியில்லை என்றால் அதற்கு எதிராக பேசக்கூடியவர் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். ஸோ அந்த காரணத்துக்காக தான் அவரை விரைவாக கைது செய்து இங்கிருந்து தஞ்சைக்கு அழைத்து செல்கிறார்கள் என்ற பேச்சும் அடிபடுகிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லாமே அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் ஒவ்வொன்றும் செயல்படுகிறது அப்படின்றது மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும். இதை மாற்ற வேண்டும். நாம் எதற்காக அரசியலுக்கு வந்தோம், எதற்காக ஆட்சியை பிடித்தோம், எதற்காக ஆட்சி செய்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு, எல்லாம் மக்களுக்காக தான் என்பதனை புரிந்து கொண்டு, தேவையில்லாத சலசலப்பை தமிழ்நாட்டிற்குள் ஏற்படுத்தாமல் சிறப்பான ஆட்சியை, சிறந்த ஆட்சியை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக உள்ளது. நன்றி, வணக்கம்.